வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் கட்ச் சௌராஷ்டிர மண்டலங்களுக்கான மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் ஹர்ஷ் சங்கவி ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த மாநாட்டில் ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோர் கலந்து கொண்டனர். கேரளத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். கேரளத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக பிரதிநிதிகள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது உள்ளாட்சி தேர்தலில் 20 விழுக்காடு வாக்குகள் பெற்ற பாஜக அதை சட்டமன்ற தேர்தலில் 40 விழுக்காடாக உயர்த்தும் என்று தெரிவித்தார். பாஜக மதவாத அரசியலை செய்வதாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். பதின்டாவில் பகவந்த் மான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது டெல்லி சட்டமன்றத்தில் ஆம் ஆத்மி தலைவர் அதிசி பேசியபோது சீக்கிய குருக்களை அவமதித்ததாக கூறி பாஜக அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் உண்மையில் சீக்கிய குருக்களை பற்றி அதிசி ஒரு சொல்லை கூட பேசவில்லை என்பது ஆய்வுக்கு பின் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் முச்சிந்தல் என்னும் இடத்தில் ஸ்வர்ண பாரத் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அறக்கட்டளை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடமும் திறக்கப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, திரிபுரா மாநில ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி, நடிகர்கள் பிரம்மானந்தம், பிரம்மாஜி, சொற்பொழிவாளர் கரிகாப்பட்டி நரசிம்மராவ் ஆகியோர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் தாளையம் தனியார் கல்லூரியில் அறங்காவலர் சுவேதா தலைமையில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் கல்லூரியின் தலைவர் சுப்பிரமணிய, நிர்வாக அறங்காவலர் ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் இடும்பன் கோவிலை பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தின் கீழ் இணைக்க வேண்டும் என கோவில் அறங்காவலர் குழுவும் இணை ஆணையரும் தீர்மானம் நிறைவேற்றி இந்து அறநிலையத்துறைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை கண்டித்து இடும்பன் கோவில் பரம்பரை அறங்காவலர் ராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போவதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஊரக வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கி அதன் நிதி பங்களிப்பை மாற்றி அமைத்த மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். மன்மோகன் சிங் அவர்கள் அதை திட்டமாக இருந்தால் அடுத்த கவர்மெண்ட் வந்தால் மாற்றிடுவாங்கிறதுக்காக தான் அதை சட்டமாக்கினாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மோடி அரசாங்கம் அதை செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தையே மாற்றி, சட்டத்தையே மாற்றி இன்னைக்கு திட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். திட்டமாக அறிவித்திருக்கிறது மட்டுமல்ல, அதனுடைய நோக்கம் அவர்கள் எங்கெல்லாம் வேலை செய்யணுங்கிறாங்களோ அங்கே தான் வேலை செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு கூட நம்ம அரசாங்கமும் சரி, அரசியல்வாதிகளும் சரி இதை. திருவண்ணாமலை மாவட்டம் தளவாய் குளத்தில் கால்நடை வார சந்தையில் பொங்கல் திருநாளையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆடு, மாடு, கோழிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். விவசாயிகளும் வணிகர்களும் போட்டி போட்டுக்கொண்டு கால்நடைகளை வாங்கி சென்றனர். மொத்தத்தில் 2 கோடி ரூபாய்க்கு வணிகம் நடைபெற்றதாக வணிகர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பிற கட்சிகளில் இருந்து விலகியவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமி ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் சங்கர், பேரூராட்சி செயலாளர் பஞ்சாட்சரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தலைமை அதிகாரி ஜெயகார்த்திக் தலைமையில் திறன் மேம்பாட்டு திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் திரைப்பட நடன இயக்குனர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆங்காடு பிரான்ச்சில் நாங்கள் டேலண்ட் ஃபெஸ்ட் சீசன் 2 ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நான் ஸ்கூலோட சிஇஓ பேசுகிறேன். அண்ட் இந்த காம்படிஷன் எதுக்குன்னா, குழந்தைங்களோட அல்டிமேட்டாக ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டும் வெளியே வரணுங்கிறதால மட்டும் பண்ணது. இதுக்கு பேரண்ட்ஸ்லேருந்து, வெளி ஸ்கூலில் இருந்தும் சரி, எங்கள் ஸ்கூலில் இருந்தும் சரி, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மீடியா பர்சன்ஸ்லாம் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. அண்ட் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த காம்படிஷன் குழந்தைங்க எப்போவுமே ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடச்சதுன்னா தான் அவங்களோட டேலண்ட்டை வெளியே காட்ட முடியும். ஸோ அந்த டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுருக்கோம். பேரண்ட்ஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக்காக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக காலை நேரத்தில் கடும் குளிர் நிலவுகிறது. இன்று லேசான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டனர்.
புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தவறிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கட்சியின் தலைவி நிஷா தலைமையில் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியபடி முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மாவட்ட விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விருத்தாசலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்காததை கண்டித்தும் தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாததை கண்டித்தும் முழக்கமிட்டனர். இப்போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் மக்கள் அதிகார கழகம் சார்பில் அமெரிக்காவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் அசோக் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மேலாதிக்க வெறிப்பிடித்த அமெரிக்க இராணுவத்தை வெனிசுலாவில் இருந்து வெளியேற்ற கோரி முழக்கமிட்டனர். இந்நிகழ்வில் மக்கள் அதிகார கழகம் ராமலிங்கம், சேகர், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் கோகுல் கிறிஸ்டீபன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் பரிசு தொகை ரூபாய் 3000 வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குன்றத்தூர் நகர மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி பொதுமக்களுக்கு கரும்பு, சர்க்கரை, பச்சை பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். 26வது வார்டு திமுக செயலாளர் ஜெபக்குமார் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை திருவள்ளூர் மாவட்ட செயற்பொறியாளர் தணிகாசலம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன் பின்னர் அதிகாரிகளிடம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் முத்துலட்சுமி, செந்தில், கட்டுமான பணியாளர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். ஊரக வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சியினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் தலைமை வகித்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு 30% நிதியினை வழங்காமல் மக்களை ஏமாற்றி நான் நியாயமான ஒரு செய்தியை செய்திருப்பதாக செய்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தொடர் போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டு வருகிறது. இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்ததை வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு அற்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு அடையாள உண்ணாவிரதமாக இன்றைக்கு நாம் மாவட்ட அளவில் தொடங்கி இருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து பல்வேறு மாநிலங்களிலும் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறது. சென்னை பழைய மாமல்லபுரம் சாலை துறைப்பாக்கத்தில் ஒரு பெண் கஞ்சா விற்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் நடராஜ் அப்பகுதியில் ஆய்வு செய்தபோது கஞ்சா விற்ற சரண்யா என்ற பெண்ணை கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் எடையுள்ள கஞ்சா பறிமுதல் செய்தனர். பின்னர் சரண்யா மீது வழக்கு பதிந்து அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மோப்ப நாய் உதவியுடன் போதைப் பொருட்கள் தேடி காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்திற்கு எதிராக காவல்துறையினரால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூரை சேர்ந்த வசீம் வாணியம்பாடியில் தனியார் மருத்துவமனைக்கு முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். இதன் பின்னர் திரும்பி வந்து அவர் பார்த்தபோது இருசக்கர வாகனம் களவு போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக வசீம் வாணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிந்து அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இருசக்கர வாகனத்தை திருடன் திருடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர் விடுதி அருகே 200 அடி ஆழம் கொண்ட கிணற்றில் ஒரு கன்றுக்குட்டி விழுந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் அங்கு சென்று தீவிர முயற்சிகளின் மூலம் கன்றுக்குட்டியை காயமின்றி பத்திரமாக மீட்டனர். தனியார் அமைப்பை சேர்ந்த சதீஷ்குமார், சரவணன் ஆகியோர் தீயணைப்பு துறையினருடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் தென்பரம்குன்றத்தை சேர்ந்த லிங்கேஸ்வரன் விளாச்சேரி புதிய பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த அவர் சாலையில் இருந்த தடுப்பு சுவர் மீது மோதி படுகாயமடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அவசர கால ஊர்தியில் திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இது குறித்து திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டியில் உள்ள தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் ஊரக பகுதிகளுக்கு 10 குழுக்களாக பிரிந்து சென்று விவசாயிகளுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். இதில் களை பறித்தல், பயிர்களுக்கு மருந்து தெளித்தல் ஆகியவற்றை பற்றி பயிற்சி மேற்கொண்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து ஊர்ப்புற மதிப்பீடு நுட்பங்கள், பணி அனுபவ திட்டத்தின் கீழ் சமூக வரைபடம், வளங்கள் வரைபடம் ஆகியன குறித்து கிராம நிர்வாக அலுவலருக்கும் விவசாயிகளுக்கும் தனியார் கல்லூரியின் மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
ராணிப்பேட்டை அருகே வானாபாடியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளும் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர். தனியார் பள்ளியும் திருமலை மிஷன் அறக்கட்டளையும் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு மாரத்தான் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றோருக்கும் பங்கேற்றோருக்கும் பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் பாஜக சார்பில் நகர தலைவர் தீபா தலைமையில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து பொங்கலோ பொங்கல் என கூறி குலவையிட்டனர். பம்பை, நாதஸ்வரம், மேளதாளங்கள் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், பரதநாட்டியம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அன்புமணிக்கு எதிராக பரப்புரையில் ஈடுபட போவதாக காடுவெட்டி குரு மகள் விருத்தாம்பிகை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் குரு பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் விருத்தாம்பிகை கலந்து கொண்டு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதன் பின் பேசிய அவர் வரும் தேர்தலில் சௌமியா போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடப் போவதாக அறிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி மின் தீர்வு துறைகளை ஒருங்கிணைக்க கோவையில் கோர்ஸ் எனும் புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சோலார், யூபிஎஸ், பேட்டரி, ஸ்டெபிலைசர், மின் தீர்வு ஆகிய துறைகளில் செயல்படும் தொழில் முனைவோர், உற்பத்தியாளர்கள், சேவை வழங்குநர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த கோர்ஸ் அமைப்பில் இணைக்க உள்ளனர். இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு கோர்ஸ் அமைப்பின் லோகோவை வெளியிட்டனர். வேலூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது ஊரக வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கியதற்கும் நிதி பங்களிப்பில் மாற்றங்கள் செய்ததை கண்டித்தும் முழக்கமிட்டனர். இதில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி, வட்டார தலைவர் வீராங்கன், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விக்ரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பெருமாள் கோவில் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. புதிய இடத்தில் புதிய வாழ்வியல் முறையில் அனைத்து சமூக மக்களும் கூடி பொங்கல் விழா கொண்டாடியது மகிழ்ச்சியாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் கூறினர். பொங்கல் விழாவை முன்னிட்டு 2வது பொங்கல் விழாவை முன்னிட்டு இங்கே தமிழ்நாடு நகர்ப்புற வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பிரதம மந்திரி குடியிருப்பில் இங்கே சமத்துவ பொங்கல் எல்லா மக்களும் அனைத்து மத மக்களும் சேர்ந்து இன்றைக்கி சிறப்பாக 2வது வருடம் பொங்கல் நாங்கள் கொண்டாடுறோம். இங்கே அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து பிரிவு மக்களும் இங்கே மகிழ்ச்சியாக பொங்கல் அன்றைக்கி கொண்டாடுறது மிக மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பொங்கல் அருமையாக பொங்கியிருக்கு. இந்த வருடம் நல்ல வருடமாக விவசாயம் சிறக்கணும், நல்ல நாட்டு மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் என்று நாங்கள் இங்கே இருக்க சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாரும் அனைவரும் வேண்டுகிறோம், இறைவனை வேண்டுகிறோம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாற்றில் தேசிய இளைஞர் நாளையொட்டி பாஜக இளைஞரணி சார்பில் மாணவ மாணவிகளுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டன. ஆறுதல் பரிசாக 20 மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சக்கராப்பள்ளியில் திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் நாசர் தலைமையில் ஆண்களுக்கான மின்னொலி கபடி போட்டியும் பெண்களுக்கான கோகோ போட்டியும் நடைபெற்றன. இதில் மாவட்ட பொறுப்பாளரும் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சாக்கோட்டை அன்பழகன் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகையும் சுழற் கோப்பைகளையும் வழங்கினார். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் பொங்கல் திருநாளையொட்டி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், அருட்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் 15க்கும் மேற்பட்ட அணியினர் கலந்து கொண்டனர். போட்டியை திமுக நகர செயலாளர் பாண்டியன் தொடங்கி வைத்தார். வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பொங்கல் திருநாளையொட்டி திமுக சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தேவராஜ் நகரை சேர்ந்த நிதிஷ்குமார் முதல் இடத்தையும், தூத்துக்குடியை சேர்ந்த கருத்தப்பாண்டி 2வது இடத்தையும், கோயம்புத்தூரை சேர்ந்த தினகரன் 3வது இடத்தையும் பிடித்தனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு பொருட்களும் பணப்பரிசும் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைநல்லூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் பொங்கல் திருநாளையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மங்கை சங்கர் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் போட்டியை தொடங்கி வைத்தார்.
இதில் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் அறிவு செல்வன், மாவீரன், வன்னியர் சங்க தலைவர் மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் புளியந்தோப்பு ஆனந்த விநாயகர் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் சிலையின் கண் திறந்து பார்த்ததாக சமூக வலைத்தளத்தில் காணொலி வெளியாகியது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டமாக சென்று வழிபட்டனர். இதையடுத்து திருவாடுதுறை ஆதீனம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் தரிசனம் செய்து உலக அதிசய தோன்றுவதற்கான அறிகுறி என பெருமிதத்துடன் தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை நாளையொட்டி அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்றிரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.